ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 42:10. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறதைப் போல் இருக்கிறது. இந்த வார்த்தை, இந்த வசனம் அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொருந்தும். அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரிய கேள்வி. நான் ஆராதிக்கிற தேவன் எங்கே? நான் ஜெபிக்கிற தேவன் எங்கே இருக்கிறார்? ஏசப்பா எங்கே இருக்கிறார்? என் இக்கட்டு சமயத்திலே, என் துன்ப சமயத்திலே, என் வழிகள் நிறைந்த சமயத்திலே, என் அவமானத்தின் நேரத்திலே என் தேவன் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி, ஆமென். Where is my God when I have pains unbearable? Where is my God when I am ashamed? Where is my God in front of my enemies? சத்துருக்கள் முன்னிலையிலே நான் தலை கவிழ்ந்து நிற்கிற பொழுது என் தேவன் எங்கே? இதைத்தான் நாம் அநேக சமயங்களில் எண்ணுகிறோம், கேட்கிறோம் அல்லவா? Where is my God? எங்க இருக்கிறார் ஏசப்பா? இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் நீங்க சந்தித்தது உண்டா? உங்களுக்கு ஏற்பட்டது உண்டா? இந்த மாதிரி கேள்வி எழுந்தது, எங்க ஏசப்பா இருக்கிறீங்க? நான் ஜெபிச்சேனப்பா, என் விண்ணப்பத்தை கேட்கலையா? நான் படுற கஷ்டம்ப்பா, ஏசப்பா எங்க இருக்கிறீங்கப்பா? அன்பான தேவ பிள்ளைகளே, ஒன்றை நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய தேவன் இஸ் ஆல் பவர்ஃபுல், இஸ் ஆல் மைட்டி, சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அந்த வெளியேற பெற்ற நாமம் உடைய தேவன், யெகோவா தேவன் என்னும் நாமம், இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்ததாய் இருக்கிறது. His words are true, His promises are true. He is a covenant keeping God. அவர் வார்த்தைகள், அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய உடன்படிக்கை மாறாததாய் இருக்கிறது. அவர் உன்னோடு இருக்கிற என்று சொன்னார். என்ன தெரியுமா? இதுல ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட். உங்க கூட தேவன் இருக்கிறத நம்மால நிறைய சமயத்துல பார்க்கவே முடியாது. எப்படி படகுல சீசர்கள் எல்லாம் பரிசுத்தரை அங்க வச்சுக்கிட்டு அலைகளை பார்த்து பயந்தார்கள், அதே மாதிரி தான் பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு ஒருத்தனா எகிப்துக்குள்ள கடந்து போன பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ராஜாக்கு தெரிஞ்சிச்சு, ஓ, இவனோடு ஏதோ விசேஷித்த ஒரு வல்லமை இருக்கிறதே என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் சிங்ககபிக்குள்ள போனா ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சு, தேவதூதன் வந்து சிங்கத்தின் வாயை கட்டினான் என்று சொல்லி. நெருப்பு சொல்லைக்குள்ள போனா தேவனுடைய சாயலை கொண்டவரே வந்தார் என்று ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சு. தானியேலுக்கு கூட அது தெரியாது. அல்லேலூயா. அதே போலதான் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில இருந்த பொழுது உங்களுக்கே தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி, தேவாதி தேவனுடைய வல்லமை அங்கே வந்தது. தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென். இன்னைக்கு நீங்க கூட அப்படி கவலைப்பட்டு இருக்கலாம், யோசித்துட்டு இருக்கலாம், என் தேவன் எங்கே? வேர் இஸ் மை காட்? அந்த ராஜாவே சொன்னான், தானியேலுடைய தேவன் தான் உண்மையான தேவன் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர், மகிமையானவர். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். தன்னுடைய மகிமையை உன் வாழ்க்கையில வெளிப்படுத்த உன்னோடு கூட இருக்கிறார். புறஜாதிகள் சொல்லுவான், சத்துரு சொல்லுவான், விரோதமாய் கிரிகை செய்கிற மனுஷிக ஆவிகள் சொல்லும், வேர் இஸ் யுவர் காட்? எங்க உன் கடவுள்? எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறார் உன் தேவன்? எங்க இருக்கிறார் உன் ரட்சகர்? நீங்க உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை உங்க கூடவே இருக்கிறார். அவர் உங்க கூட இருந்து ஏற்ற சமயத்துல கிரிகளை செய்வார். அல்லேலூயா. எகிப்துக்குள்ள சங்காரத்தூதன் வந்தான். ஆனா சங்காரத்தூதன் வந்தது எகிப்து வீட்டு ஜனங்களுக்குள்ளதான் தெரிஞ்சிச்சே தவிர, ரத்தம் பூசப்பட்ட அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது தெரியவே இல்லை. அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு, வந்து போயிருக்கிறாரு. தேவனுடைய மகிமை இதல்லவா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கலாய்க்கிறீங்களா? தவிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. God is at work. தேவன் கிரிகை செய்து கொண்டிருக்கிறார். பின்னாடி காலடி வைக்காதீங்க. Keep moving forward. உற்சாகமாயிருங்கள், பலனடையுங்கள், திகில் அடையாதிருங்கள், பலப்படுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஜெபிக்கலாம். எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். நித்திய உடன்படிக்கையின் தேவன், நம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய சித்தங்கள், நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய விருப்பங்கள்
எங்களை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறவரே மக்க நன்றி ராஜா. உடைய மகிமையை எங்கள் வாழ்க்கையில் எங்கள் மூலமாய் உடைய நாமத்தை நீர் உயர்த்த விரும்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு என்னும் நாமத்தை நாங்கள் கொண்டாடுவோம், மகிமைப்படுத்தும். நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இன்றைக்கும் வாழ்க்கையிலே சவால்களை, போராட்டங்களை, நிந்தைகளை, பாடுகளை சந்திக்கிற பிள்ளைகள் மேலே தேவனுடைய ஆணி பாய்ந்த கரம் இந்த காலையில இறங்குவதாக. என் தேவன் ஜீவனுள்ளவர், என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் உற்சாகம் அடையட்டும், பலன் அடையட்டும். கர்த்தருடைய கரம், தேவனுடைய வல்லமை இவர்களை தேற்றுவதாக. ராஜா உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.